Master of Ceremonies, Leo A. Amrita and Leo A. Afrita of Royal Ninth Standard. Wishing you all a wonderful morning and welcome you all to the most awaited event today. Let's fill today with joy and enthusiasm. திருப்பத்தூர் மக்கள் சார்பாக மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற மருது சீமை மைந்தர்களுக்கான பாராட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். Introduction of the guest speaker by emerging speaker Leo A. Neha. தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்களாக திகழும் பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தான், ஞானசம்பந்தன் போன்றோர் வரிசையில் தமிழகம் முழுவதும் புகழ் பெற்று வரும் நமது திருப்பத்தூர் மண்ணின் மைந்தரை அறிமுகம் செய்ய வந்திருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ நேஹா ஆஃப் ராயல் நைன்த் ஸ்டாண்டர்ட். இவரின் பெருமையை கூற வேண்டும் என்றால் 2 மணி நேரம் கூட பத்தாது. இருப்பினும் 2 நிமிடங்களில் இவரை பற்றி சுருக்கமாக அறிமுகம் செய்கிறேன். இவர் சிறு வயது முதலே படிப்பில் கெட்டிக்காரர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் கோல்ட் மெடலிஸ்ட், MPhil படிப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், PhD படிப்பில் ஹைலி கமாண்டட். இன்று இவர் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் துணை இணை பேராசிரியராகவும் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட நெறியாளராகவும் பணிபுரிந்து வருகிறார். இவர் எழுதிய 9 நூல்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வி மாணவர்களுக்கு பாட நூல்களாக அமைந்துள்ளன. நூற்றுக்கணக்கான ஆய்வு கட்டுரைகள் மற்றும் கருத்தரங்க கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவர் பங்கு பெற்ற மாநில அளவிலான கட்டுரை போட்டிகள் மற்றும் பேச்சு போட்டிகளில் முதல் அல்லது 2வது பரிசுகள் ஏராளமானதை பெற்றிருக்கிறார். சொற்சிலம்பர் உள்ளிட்ட 11 சிறப்பு விருதுகளை பெற்றிருக்கிறார். பாலிமர் தொலைக்காட்சி முதல் சன் தொலைக்காட்சி வரை 13 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசி பங்கேற்று வருகிறார். இவர் மதுரை வானொலி நிலையத்திலும் சென்னை வானொலி நிலையத்திலும் சான்றோர் சிந்தனையை உரையாற்றி வருகிறார். இதுவரை 27 நூல்களை எழுதியிருக்கிறார். பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், கருத்தரங்கங்கள், விவாத அரங்கங்கள் போன்றவற்றில் 23 ஆண்டுகளாக பங்கேற்று வருகிறார். இவர் ஆன்மீக தொடர் சொற்பொழிவாளரும் ஆவார். இவர் இந்தியா முழுவதும் தமிழின் பெருமையை பேசி வரும் இவர் இலங்கை, துபாய், எத்தியோப்பியா, ஜாம்பியா, மலேசியா, ஆப்பிரிக்கா என்று உலகமெங்கும் சென்று தமிழின் பெருமையை பறைசாற்றி வருகிறார். மொத்தத்தில் தமிழால் இவருக்கு பெருமை, இவரால் தமிழுக்கு பெருமை. இங்கு பிறந்ததால் நமது திருப்பத்தூர் மண்ணிற்கு பெருமைக்கு எங்கனும் வெற்றி. ஒரு அருமையா சந்திக்கிற வாய்ப்பை நல்கி இருக்க
இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணக்கம். சமூகத்தினுடைய அடையாளமாக நான் அதை பார்க்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. வளர்கிற ஒரு இளைய தலைமுறை மறந்து போகிற பண்புகளுள் ஒன்றாக நன்றி பாராட்டுதல் இருக்கிறதோ என்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆசிரிய பெருமக்கள் தாங்கள் நன்றி பாராட்டுபவர்களாக நடந்து காட்டுவதன் மூலமாக ஒரு இளைய சமூகத்தை தான் வாழ்ந்திருக்கிற மண்ணுக்கும் சமுதாயத்துக்கும் நன்றி பாராட்டுகிற சமூகமாக உருவாக்குகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவரை போற்றுவது மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு விழுமியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிற அவரை வணங்கி மகிழ்கிறேன். இரண்டாவதாக, இப்படி ஒரு நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கிறிஸ்துராஜா பள்ளியை சார்ந்திருக்கிற நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும், அங்கு பணியாற்றுகிற பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு ஆசிரியர் என்பவர் யார் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சமூகம் சார்ந்த ஒரு நம்பிக்கை, ஆசிரியர் என்றால் யார் அப்படின்னா ஒரு எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறவர் அல்லது ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கிறவர், ஒரு பள்ளிக்கூடத்தில் பணி செய்கிறவர் அல்லது ஒரு கல்லூரியில் பணி செய்கிறவர் என்பதாக இருக்கிறது. அப்படி அல்ல. ஆசிரியர் என்பவர் பட்டங்களை பெற்றிருப்பவரும் பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலேயோ பணியாற்றுகிறவர் என்பதும் அல்ல. ஆசிரியர் என்பது ஒரு பொது சொல். அதனுடைய அடிப்படை ஆணி வேர் என்ன தெரியுங்களா? யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களை அத்துணை பேரும் ஆசிரியர்கள், யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் மாணவர்கள். ஒரு மருத்துவராக ஒருவர் தான் இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்க முடியாது. ஒரு ஓவியராக ஒருவர் தான் இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பயிற்சியுடையவர்களை தவிர இருந்துவிட முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியர் அப்படி அல்ல. நாம் பல நேரங்களில் கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கிறோம், சில நேரங்களில் கற்றுக்கொள்வதாகவும் இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஆசிரியத்தன்மையும் ஒரு மாணவத்தன்மையும் வந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அத்துணை பேரும் ஒரு ஆசிரியர்கள், அத்துணை பேருமே ஒரு மாணவர்கள். நீங்கள் கற்றுக்கொள்வது என்று முடிவெடுத்தால் சமூகத்தினுடைய எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். என் வாழ்க்கையில் இதை போல ஒரு குழந்தையுடன் கற்றுக்கொண்ட அந்த சம்பவம் மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு பெரிய நண்பர் ஒருத்தர் உண்டு, நீண்டகால நண்பர். அவர் ஒரு முறை அவருடைய வீட்டிற்காக போயிருந்தேன். அவருடைய வீடு நீங்கள் சினிமாக்களில் பார்ப்பதை போல வரவேற்பறையிலிருந்து மேலே மாடிக்கு போய் கீழே இறங்கு வர்ற மாதிரி வீடு. கிட்டத்தட்ட இந்த கல்யாண மண்டபத்தை நினைவு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய நண்பர் என்னை மாடிக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசி இருந்துட்டு கீழே இறங்கி வந்தேன். என் நண்பருக்கு ஒரு சின்ன குழந்தை, அதிகபட்சம் போனால் ஒரு 4வது படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையை கூப்பிட்டு சொன்னேன், இங்கே வாமா, மாமா செல்ஃபோனை மாடியில் வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் எடுத்தாந்து கொடு அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே சொன்னா, போங்க மாமா, உங்களுக்கு எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் என்னை வேலை சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. மாடிப்படியில் ஏறி போனால் கால் வலிக்கும். எவ்வளோதான் நம்ம மரியாதை, அப்படி புரிஞ்சுக்கணும். மாடிப்படியில் ஏறி போனால் கால் வலிக்கும், இதை செய்ய முடியாதுன்ட்டு போயிட்டா. ஒரு 5 நிமிடம் இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகள் ஒரு 4-5 குழந்தைகள் வர்றாங்க. இவன் மாடிப்படியில் ஓடுறா, இந்த குழந்தைகள் விரட்டுறாங்க. ஓடி போய் இந்த பக்கம் இறங்குறா. இது ஒரு 5-6 முறை நடக்கிறது. பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு மனசு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு தடவை தான் ஏற சொன்னோம், கால் வலிக்குதுன்னு சொன்ன குழந்தை இப்போ 5 தடவை ஏறி ஏறி இறங்குறா. அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், ஏமா நான் மாமா ஒரு முறை தானே ஏற சொன்னேன், நீ கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்ன இல்லையே, இப்போ 5-6 முறை ஏறி இறங்குகிறாயே, உனக்கு கால் வலிக்கலையான்னு கேட்டேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை அந்த 4 வயது குழந்தை ஒரு ஆசிரிய ஸ்தானத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாள். அவள் சொன்னாள், மாமா நீங்கள் சொன்னது வேலை, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது விளையாட்டு. நீங்கள் சொன்னது வேலை, ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது விளையாட்டு. நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா? மாடியில் ஏறி இறங்குவது என்பது ஒரே செயல்தான், ஆனால் அதுவே வேலையாக பார்க்கிற பொழுது கால் வலிக்கிறது, அதுவே விளையாட்டாக பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி தருகிறது. அப்போ ஒரு நிகழ்வு இருக்கிறது, என்ன தெரியுங்களா? எந்த ஒன்றுமே நிகழ்கிற சம்பவங்களில் இல்லை,
சம்பவங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் நிகழ்வுகள் இருக்கிறதே தவிர சம்பவங்கள் வெறும் சம்பவங்களாகவே இருக்கிறது. அதை சொர்க்கமாகவோ அல்லது நரகமாகவோ பார்ப்பது நம்முடைய மனதில் தான் இருக்கிறது என்கிற பெரிய உண்மை அந்த 4 வயது குழந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாள். நான் அப்பொழுது சொன்னேன், இல்லை இல்லை, இப்பொழுது நான் கல்லூரி பேராசிரியனோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னிடம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் ஒரு மாணவனாக உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். நண்பர்களே, இதுதான் ஆசிரிய பணியினுடைய சிறப்பு. நீங்கள் கற்றுக்கொள்வது என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர். அதை தினம்தோறும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதில்லை. தயாராக இருந்தால் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது. இது அறிவை கொண்டாடிய ஒரு சமூகம். 2000 வருடங்களுக்கு மேலாக ஒரு அறிவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சமூகம். நான் ஒரு வரலாற்று செய்திக்காக சொல்லுகிறேன். நிறைய பேர் வரலாற்றை தவறுதலாக கற்பிதம் செய்கிறார்கள். ஏதோ வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டுக்கு வராமல் போயிருந்தால் நமக்கு கல்வி இல்லாமல் போயிருக்கும் என்பதாக சொல்லுகிற செய்தியை போன்ற ஒரு அபத்தம் வேறு எதாகவும் இருக்க முடியாது. இந்த சமூகம் ஒரு பொதுமைப்பட்ட கல்வியை அறிமுகப்படுத்திய ஒரு சமூகம். உங்களுக்கு உண்மை தெரியுமா? இங்கிலாந்தில் இன்று பின்பற்றப்படுகிற கல்வி முறைக்கு என்ன பெயர் தெரியுமா? மெட்ராஸ் சிஸ்டம் என்று பெயர். பழைய சென்னை மாகாணம் கல்வி முறைக்கு மெட்ராஸ் சிஸ்டம் என்று பெயர். இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பாக பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய சமூகம் தமிழ் சமூகம். 2000 வருடங்களுக்கு முன்பாக 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு யூரோப்பியர்கள் எந்த அறிவை பெற்றார்களோ அந்த அறிவை 2000 வருடங்களுக்கு முன்பாக பெற்ற சமூகம் இந்த தமிழ் சமூகம். இது அறிவை கொண்டாடிய சமூகம், ஆசிரியர்களை கொண்டாடிய சமூகம், அறிவுடையவர்களை கொண்டாடிய சமூகம். அதனாலதான் வேற எங்கும் இல்லாத ஒரு வாசகம் இந்த மேடையில் திரும்ப திரும்ப எல்லாரும் சொன்னாங்க. மாதா பிதா குரு தெய்வம் உலகத்தின் எந்த மூலையிலும் இல்லை. ஒரு பெற்றோரை கொண்டாடுவது என்பதும் ஒரு ஆசிரியரை கொண்டாடுவது என்பதும் கடைசியில் தெய்வத்தை உணர்ந்து கொண்டாடுவது என்பதும் இந்த சமூகத்தினுடைய பெரிய அடையாளம். இந்த அடையாளம் காக்கப்படுகிற வரைக்குத்தான் இந்த பண்பாடு காக்கப்படும். அதுவும் இந்த நூற்றாண்டு ஒரு அறிவினுடைய நூற்றாண்டு. நிறைய மாணவிகள் இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. ஒரு தொடக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவர் ஒரு முறை என்று சொன்னார், நீங்க தொலைக்காட்சிகளில் பேசுவீங்க, வானொலிகளில் பேசுவீங்க, வெளிநாடுகளில் எல்லாம் பேசுவீங்க, எங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்களான்னார். நான் சொன்னேன், குழந்தைகளிடம் பேசுவது என்பது தெய்வங்களிடம் பேசுவதற்கு சமம். உங்கள் பள்ளிக்கூடத்தில் வருவதற்கு என்ன எனக்கு கசக்கவா செய்கிறது அப்படின்னு போன ஒரு 5ஆம் வகுப்பு ஒரு 22 மாணவிகள் ஒரு 4 மாணவர்கள் இருந்தாங்க. நான் ரொம்ப எளிமையான கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி உங்கள்கிட்டயுமே கேட்கிறேன். இந்த உலகத்தில் மிக வலிமையான விலங்கு எது? யானையா பூனையா? நீங்க சொல்லுங்க எனக்கு. இந்த உலகத்தில் மிக பலமான வலிமையான விலங்கு எது? நிறைய மாணவிகள் இருக்கீங்கல்ல, யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் ரொம்ப கடினமான கேள்வி அது. இந்த உலகத்தில் மிக வலிமையான விலங்கு நம்முடைய பொது புத்தி என்று ஒன்று இருக்கிறது. ரொம்ப எளிமையா சொல்லிடுவோம். இந்த உலகத்தில் மிக வலிமையான விலங்கு யானை தான். சரிதானே? சரிதான். சரி, ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த வகுப்பறையில் இருந்த 22 மாணவிகளில் 21 மாணவிகள் யானை என்று சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவி மட்டும் பூனை என்று எனக்கு பதில் சொன்னான். அந்த பொண்ணை பார்த்து நான் கேள்வி கேட்டேன், ஏமா 21 பேர் ஒரு பாதையில் போகிற பொழுது நீ மட்டும் ஏன் பூனை என்று பதில் சொல்லுகிறாய்ன்னு கேட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்ன தெரியுங்களா? 21 பேரிலிருந்து வேறுபட்ட ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன், அதனால் பூனை என்று பதில் சொன்னேன் என்று சொன்னான். அவளை தட்டி கொடுத்துட்டு சொன்னேன், நீ நிச்சயமாக பெரிய ஆளாக வருவாய். உன்னை நினைவு வச்சுக்கோங்க, உலகத்தின் வெற்றியாளர்கள் ஏதோ வித்தியாசமாக செய்வதில்லை, எல்லோரும் செய்வதையே கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார்கள். இவ்வளவுதான் வேறுபாடு, பெரிய வித்தியாசமாக செய்வதில்லை. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை சொல்லவா? உலகத்தின் வலிமையான விலங்கு 21 பேர் சொன்ன யானை அல்ல, பூனைதான். நிச்சயமாக பூனைதான். இதை எப்படி சார் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்லவா? உலகத்தின் வலிமையான விலங்கு யானையாக இருந்தால் நம்முடைய மந்திரிகள் எல்லாம்
பாதுகாப்பிற்கு கருப்பு யானைப்படை அல்லவா வச்சிருக்க வேணும். ஆனால் அவர்கள் என்ன வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தன்னுடைய பாதுகாப்புக்கு? கருப்பு பூனைப்படை தான் வைத்திருக்கிறார்களே தவிர யாரும் யானைப்படை வைத்திருப்பது இல்லை. நீங்க அடிப்படை மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். யானை வலிமையாக இருந்தது ஒரு காலம், பூனை வலிமையாக இருப்பது இந்த நூற்றாண்டு. உன்னை புரிஞ்சுக்குங்க. உடல்தான் வலிமையானது என்று நினைத்த ஒரு சமூகத்தில் யானை வலிமையானதாக இருந்தது. நுட்பமான அறிவுதான் வலிமையானது என்று நினைக்கிற இந்த சமூகத்தில் பூனை வலிமையானதாக இருக்கிறது. இது அறிவினுடைய நூற்றாண்டு. ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக அப்பா ஒரு விவசாய கூலியாக இருந்தால் மகனும் விவசாய கூலியாகத்தான் இருக்க முடியும். அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தால் மகனும் ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அது உடல் உழைப்பு சமூகம். ஆனால் இது அறிவு சமூகம். இந்த அறிவு சமூகத்தில் அப்பா ஒரு விவசாய கூலியாக இருந்தாலும் கூட பிள்ளை அறிவாளியாக இருக்க முடியுமானால் அவன் மாவட்ட ஆட்சியராக, ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக கூட மாற முடியும் என்று நிரூபிக்கிற நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு. அறிவுதான் மிகப்பெரிய சொத்து. இந்த அறிவை கொடுக்கிற பெரிய பணியை ஆசிரியர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நானும் ஒரு ஆசிரியர் தான். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மற்ற எல்லா பணிகளையும் விட ஒரு ஆசிரிய பணிக்கு என்று ஒரு சிறப்பு இருப்பதாக இந்த சமூகம் கொண்டாடுகிறது. என்ன காரணம்? ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் பாடத்தோடு மட்டும் அல்ல. நீங்க மகாத்மா காந்தியடிகள் ஒரு முறை வார்தாவில் போய் கொண்டிருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ள நுழைகிறார். ஆசிரியர் ரொம்ப வேகமா வந்து தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். நான் ஆங்கில ஆசிரியர், நான் ஆங்கிலத்தோடு தொடர்புடையவன். ஒருத்தர் சொல்றார், நான் கணித ஆசிரியர், நான் கணிதத்தோடு தொடர்புடையவன். நான் புவியியல் ஆசிரியர், நான் புவியியலோடு தொடர்புடையவன். நான் வரலாற்று ஆசிரியர், நான் வரலாற்றோடு தொடர்புடையவன். மகாத்மா காந்தி சிரித்துக் கொண்டே கேட்டார், இங்கு ஆங்கிலத்தோடு தொடர்புடைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், வரலாற்றோடு தொடர்புடைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், புவியியலோடு தொடர்புடைய ஆசிரியர் இருக்கிறீர்கள், குழந்தைகளோடு தொடர்புடைய ஆசிரியர்கள் யாருமே இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டார். இங்க பாடம் கற்பிப்பதல்ல ஆசிரிய பணி, பாடத்தை கற்றுக்கொள்ள வைப்பது ஆசிரியருடைய பணி. நான் அடிக்கடி சொல்வேன் மேடைகள்ல, நீங்க சிலபஸ் முடிக்கிற ஒரு வாத்தியார் இல்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேரா ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு தமிழ்துறை தலைவர் வந்து சொல்லுவாங்க, சார் நாங்க சிலபஸ் முடிச்சிட்டோம். சிலபஸை முடிப்பதல்ல ஆசிரியருடைய வேலை. ஒரு ஆசிரியருடைய அடிப்படை பணி என்ன தெரியுமா? கற்றல் மகிழ்ச்சியானது என்று மாணவர்களை உணர வைப்பது. நீங்க புதுசால அவனை மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டாம். அவனுக்கு படித்தல் என்பது மகிழ்ச்சியானது. கற்றலை போல இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு இல்லை என்பதை கற்றுக் கொடுங்கள். அவன் வாழ்க்கையின் உயரத்தை தானாக தொடுவான். இப்படி சொல்லலாமா? வசிப்பதற்கு மட்டுமல்ல வாழ்க்கை, வாசிப்பதற்கு தான் வாழ்க்கை என்பதை ஒரு மாணவ சமூகத்திற்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் உயரம் தொடுபவர்களாக, உச்சம் தொடுபவர்களாக நிச்சயமாக வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு வங்கி மேலாளராக இருந்தால் மட்டும் போதுமானது. மற்ற பணிகளை செய்பவர்கள் அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள் என்பதை சமூகம் பார்க்கிறது. ஒரு ஆசிரியராக மட்டுமே இருக்கிறாரா என்று சமூகம் பார்ப்பதில்லை. அதை தாண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒரு ஆசிரியருக்கு. அவருக்கு தேவை இந்த தேசத்தையும் சக மனிதர்களையும் நேசிப்பதற்கு கற்றுக் கொடுப்பது. இது வெறும் பாடங்களால் மட்டும் வந்துவிடாது, இது வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் வரும். எல்லாரும் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. நம்ம ஏன் ராதாகிருஷ்ணனை கொண்டாடுகிறோம்? அவரை வைத்து ஏன் ஒரு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறோம்? இதுக்கு ஒரு நுட்பமான காரணம் இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பிரசிடென்சி கல்லூரியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியராக இருந்த ஒரு காலம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மாணவர்கள் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு தத்துவவியல் பேராசிரியர், ஒரு பிலாசபி ப்ரொஃபசர். அவருடைய வேலை தத்துவ பாடம் நடத்துவது. அவர் என்ன பண்ணுவாராம், வகுப்பறையில் மிக அதிகமான சாக்பீஸ்களை பயன்படுத்துவாராம். அதிகமாக சாக்பீஸ்களை பயன்படுத்துவார். அது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் ஒரு கலெக்டர், சென்னை மாகாணத்தினுடைய, இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணத்தினுடைய கலெக்டர் அந்த பிரசிடென்சி காலேஜுக்கு உள்ள வர்றார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிளாக் போர்ட்ல நிறைய சாக்பீஸ்களை பயன்படுத்தி கீழே உடைஞ்சு நிறைய கிடக்கு. இப்போ அவர் ரொம்ப கோபமாக கேட்டாராம், நீங்க ஒரு மேத்ஸ் பேராசிரியர் அல்ல,
ஒரு அறிவியல் பேராசிரியரும் அல்ல இவ்வளவு சாக்பீஸ்களை பயன்படுத்துவதற்கு. நீங்கள் ஒரு தத்துவவியல் பேராசிரியர். தத்துவத்தை வாய் மூலமாக சொன்னால் போதுமானது. எதற்காக இவ்வளவு சாக்பீஸ் துண்டுகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? எங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பொருளை வீணாக நீங்கள் செலவழிக்கிறீர்கள். உங்கள் மீது ஏன் நான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? கேட்ட கேள்வி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதிர்த்த மாதிரி நிற்கிறவர் அன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரதிநிதி. நீங்க அப்படி பார்க்கணும், வெறும் கலெக்டராக அவரை பார்க்கக்கூடாது. ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரதிநிதி. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய பொருளை நீங்கள் வீணாக செலவழிக்கிறீர்கள், நீங்கள் பயன்பாடின்றி செலவழித்தீர்கள் என்று உங்கள் மீது ஏன் நான் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஒருவேளை ஒரு சாதாரண பேராசிரியராக இருந்தால் கையை கட்டி கொண்டு என்ன பதில் சொல்லி இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஐயா, தெரியாமல் நடந்து விட்டது, இனிமேல் சாக்பீஸை பயன்படுத்துவதில்லை, இனி எந்த காலத்திலும் சாக்பீஸ் என்று ஒன்று இருப்பதையே நான் மறந்து விட்டேன் என்று பதில் சொல்லி இருப்பார். நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொன்னாராம் தெரியுங்களா? அந்த கலெக்டரை பார்த்து சொன்னாராம், கலெக்டர் அவர்களே, நான் ஒன்றும் இங்கு வெறும் தத்துவ பாடம் மட்டும் நடத்தவில்லை. வெறும் தத்துவ பாடம் நடத்துவது ஒரு ஆசிரியனுடைய வேலை மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த சமூகத்திற்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. எனக்கு முன்னால் ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நான் வெளியே சும்மா அனுப்ப முடியாது. வெறும் மனப்பாடம் செய்து வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறுபவர்களாக என்னால் அனுப்ப முடியாது. எனக்கு தெரியும், மதிப்பெண்கள் வாழ்க்கையின் தரத்தை பெரிதாக உயர்த்தி விடாது, எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உயர்த்தும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இவர்களை அதை நோக்கி நான் உருவாக்குகிறேன். இந்த வகுப்பறையில் என்ன நடக்கிறது தெரியுமா? ஏதோ ஒரு தத்துவ பாடம் மட்டும் நடக்கவில்லை, வெள்ளை நிறங்களாக இருக்கிற சாக்பீஸ் துண்டுகள். அவர் சொன்ன வார்த்தை, வெள்ளை நிறங்களாக இருக்கிற சாக்பீஸ் துண்டுகள் வெள்ளைக்காரர்கள், கருப்பு நிறங்களாக இருக்கிற பிளாக் போர்டு இருக்கிறது அது இந்தியர்கள். இந்தியர்களிடம் மோதி மோதி வெள்ளைக்காரர்கள் கீழே அழிந்து விழுகிறார்கள் என்பதை பார்த்து என் இளைய சமூகம் இந்திய வரலாற்றையும் போராட்ட உணர்வையும் கற்றுக்கொள்ளுகிறது என்று சொன்னவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நண்பர்களே, இதுதான் ஒரு ஆசிரியர் சொல்ல வேண்டிய வேலை. வெறும் அறம் சொல்லிக் கொடுப்பதும் ஆனாவனா சொல்லிக் கொடுப்பது மட்டும் ஆசிரியர் வேலை அல்ல. நீ இந்த தேசத்தினுடைய மனிதன் என்று சொல்லிக் கொடுப்பது ஒரு ஆசிரியருடைய வேலை. இந்த சமூகத்தில் நீ ஒரு ஆள், உன்னை நம்பித்தான் இந்த சமூகம் இந்திய தேசம் இருக்கிறது என்று கற்றுக் கொடுப்பது ஒரு ஆசிரியருடைய வேலை. இந்த வேலையை மிக சரியாக செய்பவர் தான் ஆசிரியராக பணி செய்கிறார் என்று அர்த்தம். உங்களிடம் உருவாகிற மாணவர்கள் நாளைக்கு உலகத்தின் உயரம் தொடுவார்கள். நான் ஒரு செய்தி சொல்லவா? எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், அதற்குள் ஒரு தெரியாத செய்தியும் இருக்கிறதுனால தெரிஞ்ச செய்தியை சொல்றேன். இந்தியாவில் 2 பெரிய ஆளுகள் உண்டு. ஒன்று டாக்டர் அப்துல் கலாம், இவர் அறிவியலினுடைய அடையாளம். ஒருத்தர் உண்டு, டாக்டர் சுவாமி விவேகானந்தர், அவர் ஆன்மீகத்தினுடைய அடையாளம். அப்துல் கலாம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் நிறுவனம் ரொம்ப வித்தியாசம். அவர் இந்திய பிரதமருடைய அறிவியல் ஆலோசகராகவும் இருந்தவர். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டார், எங்கே இருந்து வருகிறீர்கள்? இது ஒரு கேள்வி, எங்கே இருந்து வருகிறீர்கள்? அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நான் இஸ்ரோவிலிருந்து வருகிறேன், அல்ல ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்து வருகிறேன், ஏதாவது சொல்லி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தாயின் காலடியிலிருந்து நான் வருகிறேன், என் தாயின் காலடியிலிருந்து நான் வருகிறேன். உடனே நிருபர் ஆச்சரியமா கேள்வி கேட்டார், என்ன இப்படி ஒரு பதில் சொல்லுகிறீர்கள்? அவர் சொன்னார், பாரத மாதாவை ஒரு பெண்ணாக நீங்கள் உருவகம் செய்து கொண்டால் அந்த பெண்ணின் பாதம் நிற்கிற இடம் ராமேஸ்வரமாக இருக்கும், அதனால் சொன்னேன் என் தாயின் காலடியிலிருந்து நான் வருகிறேன். இந்த தேச உணர்வை அப்துல் கலாமுக்கு யார் ஊட்டி இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் ஆசிரியரை தவிர. அவர்தான் அந்த உணர்வை அவருக்கு ஊட்டி வளர்த்தெடுத்திருக்க முடியும். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த உலகம் வெகு சீக்கிரமாக மறந்து போகிற உலகம், ஆனால் உங்களை அவ்வளவு எளிமையாக இந்த தேசம் மறந்துவிட முடியாது. நீங்கள் இந்திய பிரதமருடைய அணு ஆலோசகராகவும் இருந்திருக்கிறீர்கள், இந்திய விஞ்ஞானத்தினுடைய அணு விஞ்ஞானியாகவும் இருந்திருக்கிறீர்கள், இந்தியாவின் மிக உயரிய பதவியாக சொல்லப்படுகிற குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கிறீர்கள். எதிர்கால சமூகம்
உங்களை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எதிர்கால சமூகம் என்னை ஒரு ஆசிரியராக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவர் கற்றுக்கொண்டவர், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தவர். இரண்டாவதாக ஒருத்தர் உண்டு, சுவாமி விவேகானந்தர். உங்க எல்லாருக்கும் தெரியும், சிக்காகோல போய் அவர் பேசுறார். அவர் கொடுத்த 2 நிமிடங்கள் தான். பேசி கீழே இறங்கியதற்கு பிறகு ஒரு அழகான பெண்ணு வந்து சொல்றா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இப்போ அவர் திரும்ப கேட்கிறார், எதுக்காக நீ என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? அப்ப அந்த அம்மா சொன்னா, ஒன்றும் இல்லை, நீங்க மிக அருமையாக அறிவுபூர்வமாக பேசுகிறீர்கள். உங்களை போன்ற ஒரு குழந்தை எனக்கு வேண்டும். அது உங்களை திருமணம் செய்து கொள்வதால் தான் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு விரும்புகிறேன். சுவாமி விவேகானந்தர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொன்னார். ஏமா, என்னை போல ஒரு குழந்தை தானே வேண்டும், என்னை போல ஒரு குழந்தை தானே வேண்டும். என்னை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்னை போல அறிவாளியாக இருப்பது எத்தனை காலம் ஆகும்? நான் சொல்லுகிறேன், நீ என்னுடைய தாய், நான் உன்னுடைய குழந்தை. இந்த வார்த்தையை சொன்ன பொழுது விவேகானந்தருக்கு ஒன்றும் 80 வயது அல்ல, அதிகபட்சம் போனால் ஒரு 25 வயது இருக்கும். கேட்ட பெண்ணுக்கும் ஒன்றும் 90 வயது அல்ல, அந்த வயதுக்கு அதிகபட்சம் போனால் 18 வயது இருந்திருக்கும். இவ்வளவுதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், சுவாமி விவேகானந்தருக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் கிடைத்தது? யார் அவருக்கு இதை ஊட்டியது? யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தது? அவர் ஆசிரியர் மூலமாக அது கிடைத்தது. அது எங்கே இருந்து கிடைத்தது? அவருடைய ஆசிரியர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சாரதா தேவிக்கும் திருமணம் நடக்குது. ஒரு 5-6 மாதம் போனதுக்கு பிறகு பக்கத்து வீட்டில் இருக்க பெண்கள்லாம் வந்து இந்த அம்மா சாரதா தேவிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏமா, இப்போ நம்ம சமூகத்தில் உண்டு இல்லையா, ஏதாவது வயிற்றில் ஏதாவது புழு பூச்சி உண்டா? எனக்கு ரொம்ப நாள் அது பெரிய சந்தேகம் இருந்தது. திருமணமான குழந்தைகள் உண்டான்னு கேட்கலாம். ஆனால் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம சமூகத்தில் புழு பூச்சி உண்டான்னு கேட்பாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்டேன். ஒரு கிராமத்தில் ஒரு பட்டிமண்டபம் நடுவராக பேசுகிற பொழுது ஒரு பெரியவர் எனக்கு இதுக்கு விளக்கம் சொன்னார். ரொம்ப தமிழர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்க. அவர் என்ன விளக்கம் சொன்னார்? ஒன்றும் இல்லை சார், பூச்சினா பொம்பளை பிள்ளை, புழுனா ஆம்பளை பிள்ளை. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சொல்றீங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, பூச்சி ரெக்க முளைக்கிற வரைக்கும் பிறந்த இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் பறந்து வேறொரு இடத்துக்கு போயிடும். அது மாதிரி பொம்பளை பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பிறந்த வயசுல இருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? திருமணம் செஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வம்சத்தை வாழ வைப்பா. ஆனா புழு அப்படி இல்லை, இருக்க இடத்துல இருந்தே மண்ணை நோண்டிக்கிட்டே இருக்கும். ஆம்பளை போய் இருக்க இடத்துல இருந்தே அப்பாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால அவனுக்கு என்ன பேரு? புழுனார். நான் சும்மா வேடிக்கைக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பூச்சி பிறந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் அந்த மண்ணை, அந்த குடும்பத்தை வளப்படுத்துவாள். ஆனால் ஒரு புழு, மண்புழு ஞாபகம் வச்சுக்கணும், அது இருந்த இடத்திலிருந்தே தான் பிறந்த மண்ணை வளப்படுத்துவதை போல பிறந்த வீட்டிலிருந்தே தான் பிறந்த வீட்டை வளப்படுத்துபவன் ஆண் குழந்தை. இப்ப இந்த அம்மா போய் கேட்கிறா, யாரு? சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் கேட்கிறா, எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? உனக்கு ஒரு குழந்தை வேண்டுமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உனக்கு வேண்டுமா? எந்த ஒரு தாயும் ஒரு குழந்தை வேணும்னு சொல்ல மாட்டா. இன்னைக்குனா சொல்லுவா, இன்னைக்குனா நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தைலாம் இப்போ வந்தாச்சு. இப்போ அதனால வந்து இன்னைக்குனா சொல்லலாம். ஆனால் அது பெண்கள் தாய்மை அடைவதை பெரும் பேராக நினைத்த ஒரு காலம். அதாவது சாரதா தேவி அந்த அம்மா சொன்னா, எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வேண்டும். உங்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வேண்டும் என்றால் நமக்கு என்று ஒரு குழந்தை இருக்கக்கூடாது. இந்த தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் என்று சொல்லி தன் மனைவியை தெய்வமாக கொண்டாடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற ஆசிரியரை பார்த்து வளர்ந்ததால் தான் சுவாமி விவேகானந்தரால் ஒரு 16 வயது பெண்ணை பார்த்து, நீ என்னுடைய தாய், நான் உன்னுடைய குழந்தை என்று சொல்லுகிற பக்குவம் வந்ததென்றால், நண்பர்களே, இதற்குள் ஒரு நுட்பமான ஒரு குறிப்பு இருக்கிறது. பாடம் நடத்துபவன் ஆசிரியன் அல்ல, நடந்து காட்டுபவன் ஆசிரியர். வெறும் நடத்துவது மட்டும் ஒரு வகுப்பறையினுடைய வேலை அல்ல.
நீங்கள் அதை போல வாழ்ந்து காட்டுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை இந்த ஆசிரியர் சமூகம் என்று உலகம் கொண்டாடுகிறது. அப்ப கொண்டாடுகிற இடத்தில் எல்லோரும் கவனிக்கிற இடத்தில் இருக்கிற ஆசிரிய பணி என்பது பெருமையுடையது மட்டும் அல்ல. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆசிரியராக இருப்பது உலகத்தின் மிகப்பெரிய பெருமை. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்றெல்லாம் பெருமையாக சொல்லுகிறோம். நண்பர்களே, அது பெருமையுடையது மட்டுமல்ல, 2 மடங்கு பொறுப்புடையது என்பதையும் அறியணும். ஒரு சமூகம் வளர்ந்தாலும் அதற்கு ஆசிரியன் காரணம், ஒரு சமூகம் வீழ்ந்தாலும் அதற்கு ஆசிரியன் காரணம். ஏனென்றால் ஒரு தேசம் ஒரு ஆசிரியனை நம்பி இருக்கிறது, ஒரு பள்ளியை நம்பி இருக்கிறது. ஒரு கிறிஸ்துராஜா மெட்ரிக் பள்ளி இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. இப்ப அவரு சார் சொல்றார், இந்த பள்ளியினுடைய மாணவனாக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகிறார். இந்த அனுபவ பகிர்வு இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நீங்க நம்முடைய காமராஜர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு காலம், ஒரு பள்ளி ஒரு கிராமத்துல இருந்து அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் கூயூர்ல வந்து ஒரு கோயில் கட்டி இருக்கிறோம், அந்த கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு நீங்க வரணும். காமராஜர் சந்தோஷமா சொன்னார், எவ்வளவு நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமா வர்றேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமே. உடனே இந்த கிராமத்து பெரியவங்க கேட்டாங்க, நான் அப்படி என்ன உதவி செய்யணும்? அவர் சொன்னார், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்று கொஞ்சம் பணம் வசூல் செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை மீதம் செய்து அந்த கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்கள். நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து விட்டு பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து விட்டு வருகிறேன் சொன்னதுக்கு பின்னாடி காமராஜர் சொன்ன வார்த்தை தான் பள்ளிக்கூடம் எவ்வளவு உயர்வானது என்று சொல்லும். 2 வரியில் காமராஜர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்? நான் ஏன் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக திரட்டிய பணத்திலிருந்து பள்ளிக்கூடம் கட்டுங்கள் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? கோயில்கள் கூட கண்களை மூட வைக்கும், பள்ளிக்கூடங்கள் தான் கண்களை திறக்க வைக்கும் என்று சொன்னவர் காமராஜர். இது சாதாரண வேலை அல்ல, சாதாரண வேலை அல்ல. ஒரு ஆசிரிய பணி என்பதும் கல்வி பணி என்பதும் அவ்வளவு சாதாரண வேலை அல்ல. ரொம்ப பொறுப்புடைய ஒரு சமூகத்திற்காக தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பணி. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக விஜய் டிவியில நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் ரொம்ப வருத்தப்பட்ட ப்ரோக்ராம்ல அது ஒரு ப்ரோக்ராம். அங்கு சில ஆசிரியர்கள் அமர்ந்து கொண்டு சில விஷயம் சொன்னாங்க. வாத்தியார் வேலைங்கிறது சம்பளத்துக்கு தான் சார், ஊதியம் கிடைக்குது, அதுக்கு மேல ஏன் உங்களை நீங்க அர்ப்பணிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? மற்ற எல்லா வாத்தியார் வேலையும் ஒரு சம்பளத்துக்காக பணியாற்றுகிற வேலை என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், உண்மையிலே அவர்கள் மிகவும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த சமூகத்தில் நீங்கள் யாருக்காவது அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது யாருக்கு கொடுத்திருக்கணும்? ஆசிரிய பணியை வெறும் சம்பளத்துக்காக மட்டுமான பணி என்று நினைப்பதை விட பிராயச்சித்தம் இல்லாத பாவம் வேறு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்க வாழ்க்கையில மருத்துவரை சந்திக்காமல் கூட இருந்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 100 ஆண்டுகள் வாழ்ந்து கடைசி வரைக்கும் மருத்துவரை சந்திக்காத மனிதர்கள் உண்டு, வங்கிகளை சந்திக்காதவர்கள் உண்டு. போன தலைமுறையில் எத்தனை பேர் பேங்க் போயிருப்பாங்க, வங்கிகளை சந்திக்காத மனிதர்கள் உண்டு. ஆனால் ஆசிரியர்களை சந்திக்காத மனிதர்கள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர் படிக்காதவராக இருந்திருந்தால் கூட, அவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காத ஒரு மனிதராக இருந்திருந்தால் கூட அவருக்கு வந்த ஒரு கடிதத்தையோ அல்லது அவர் வீட்டினுடைய திருமணத்திற்காக ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுவதையோ கட்டாயமாக அவர் யாரை சந்தித்திருக்க முடியும்? ஆசிரியரை சந்தித்திருக்க முடியும், நிச்சயமாக சந்தித்திருப்பார். அதனால்தான் இந்த சமூகம் மான் கொண்டாடுகிற நேரத்தில் குருவையும் சேர்த்து கொண்டாடுகிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். அவர்தான் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க ஜென் தத்துவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை உண்டுங்க. நான் அதை சொல்லிட்டு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா, முடிச்சிடறேன். ஒரு ஜென் குருவும் ஒரு சீடனும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய இடம், நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, ஒரே ஒரு மரம் மட்டும் வெட்டப்படாமல் இருக்கிறது.
இந்த குருவை பார்த்து சீடன் கேட்குறான், இங்கே நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, ஒரே ஒரு மரம் ஏன் வெட்டப்படவில்லைன்னு கேட்குறான். அவர் சொல்றார், இந்த மரத்தை எல்லாம் கூர்ந்து கவனி, இதில் ஏதாவது உனக்கு தெரிகிறதான்னார். ஒரு முறை இப்படி அண்ணாந்து இப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்து சொன்னா, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலையே. அவர் சொன்னார், நன்றாக பார், இந்த மரம் வளைவு நெளிவாக இருக்கிறது. வளைந்து நெளிந்திருக்கிற மரங்கள் எதற்கும் பயன்படாது. அதனால் பயன்படுகிற மரங்களை வெட்டி பயன்பட மரத்தை நிறுத்திவிட்டு போயிருக்கிறார்கள். இப்போ அந்த பையன் ஒரு முடிவு செஞ்சான், ஓ இந்த உலகத்தில் யாருக்காவது பயன்பட்டால் வெட்டி விடுவார்கள் போயிருக்கிறது, யாருக்கும் பயன்படாமல் இருப்பதுதான் வாழ்க்கை போல இருக்கிறதுன்னு முடிவுக்கு வந்தான். ஒரு மாசம் ஆச்சு. இன்னொரு ஜென் துறவியினுடைய வீட்டுக்கு போனாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு வாத்தை அடிச்சு குழம்பு வச்சிருந்தார். அப்ப இவர் சொன்னார், என்னிடம் 2 வாத்து இருக்கிறது, ஒரு வாத்து முட்டையிட்டு கொண்டிருக்கிறது, இன்னொரு வாத்து முட்டையிடாமல் இருக்கிறது. நான் முட்டையிட்டு கொண்டிருக்கிற வாத்தை உயிரோடு வைத்துக்கொண்டு முட்டையிடாமல் இருக்கிற வாத்தை அடித்து இப்பொழுது குழம்பு வைத்திருக்கிறேன். இப்ப இவனுக்கு ஒரு சிக்கல் வந்தது. அங்கே பயன்படாத பொருள் உயிரோடு இருக்கிறது, பயன்பட்ட பொருள் வெட்டப்பட்டிருக்கிறது. இங்கு பயன்படுகிற பொருள் உயிரோடு இருக்கிறது, பயன்படாத பொருள் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த குருவை பார்த்து கேட்டான், சுவாமி எனக்கு பெரிய சந்தேகம், நான் பயன்பட வேண்டுமா அல்லது பயன்படாதவனாக இருக்க வேண்டுமா? அந்த குரு சொன்னார், 2மே வேண்டும். பயன்படுவனாகவும் இருக்க வேண்டும், பயன்படாதவனாகவும் இருக்க வேண்டும். எங்கு பயன்பட வேண்டும், எங்கு பயன்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் தான் வாழ்க்கையின் ரகசியம் இருக்கிறது. இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அவர் சொன்னார், அதற்குத்தான் நான் இருக்கிறேன், இதை உனக்கு சொல்லித் தருவதற்குத்தான் நான் இருக்கிறேன். நண்பர்களே, ஒரு ஆசிரியருடைய வேலை பாடத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது, எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது, சமூகம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது, இந்த சமூகத்திற்குள் எப்படி அவன் நீந்தி நடைபோட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது, இவ்வளவு பெரிய பணி ஆசிரிய பணியாக இருக்கிறது. இந்த ஆசிரிய பணியை மிக சிறப்பாக செய்திருப்பவர்களை கொண்டாடுவதற்குத்தான் இந்த விழா. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், நம் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. யாரை பாராட்ட வேண்டுமோ அவர்களை பாராட்டுவதே இல்லை. யாரை பாராட்ட வேண்டுமோ அவர்களை பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்ட வேண்டிய இடத்தில் வைத்து பாராட்டணும். அவர் வீட்டில் போய் பாராட்டுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு நல்ல ஆசிரியரை இதே நீங்க ஒரு வீட்டில் போய் ஒரு மாலையை போட்டு ஒரு சீல்டையை ஏதோ கையில் கொடுத்து மிக சிறப்பாக பணி செய்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு மண்டபத்தை பிடிச்சி இங்கே ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு 4 பேரை பேச வச்சு கொஞ்சம் மாணவர்களை அமர வச்சு கொஞ்சம் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அமர வைத்து இப்படி ஒரு விழா நடத்த வேண்டிய தேவை இல்லை என்பதாக நமக்கு தோணலாம். ஆனால் உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்று பாராட்டப்படுகிறது என்பது மட்டும் முக்கியம் அல்ல, அது பாராட்டப்படுகிறது என்பது பலருக்கும் தெரியணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? பாராட்டு என்பது இவர்களுக்கானது மட்டுமல்ல. இன்னைக்கு 9 பேர் 10 பேர் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள் இல்லையா, இவர்களை மட்டும் பாராட்டுவது நோக்கம் அல்ல. இதற்குள் வேறு பெரிய ஒரு நுட்பமான ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன தெரியும்? எவ்வளவோ ஆசிரியர்கள் பணி செய்கிற தமிழ்நாட்டில் தமிழக அரசு ஏன் யாரோ ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து இவர்கள்தான் நல்லாசிரியர்கள் என்று ஏன் விருது கொடுக்கிறது? மற்றவர்களும் ஆசிரியர்கள் தானே, இவர்கள் எங்கே தனித்து நிற்கிறார்கள்? மற்றவர்கள் ஆசிரியர்களாக பாடங்களோடு நிற்கிறார்கள், இவர்கள் நல்லாசிரியர்களாக பாடங்களாக நிற்கிறார்கள். 2 வேறுபாடு இருக்கிறது. 2 வேறுபாடு இருக்கு. அப்ப நீங்க இவர்களை பாராட்டுகிற பொழுது என்ன, இவர்கள் பெருமைப்படுத்துவதை பார்க்கிற ஒரு தலைமுறை இருக்கிறது இல்லையா? இதை பார்க்கிற இன்னும் மற்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஓ, இவர்களை போல நாமளும் வாழ்ந்தால் நாமளும் பாராட்டப்படுவோம் என்பதுதான் இதில் இருக்கிற அடிப்படையான நியதி. இதை புரிந்து கொள்வது அவசியம். நீங்க நான் வேடிக்கை, நம்முடைய பண்பாடு இருக்குல்லங்க, ரொம்ப பெருசுங்க. நீங்க ஒரு திருமணமாகி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு குத்துவிளக்கு ஏற்ற சொல்றோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஏற்ற சொன்னா நியாயம், அன்னைக்கு கரண்ட் எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் சொல்றோம். என்ன காரணம்? இப்போ நீங்க ஒரு சுவிட்சை தட்டி விட்டா லைட் எரிஞ்சிரும். ரொம்ப எளிமைதான், அது ஒரு பெரிய கடினம் இல்லை. நேர ஒரு மணமகளை உள்ள கொண்டுட்டு போய் ஏமா இந்த பூஜை ரூமோட சுவிட்சை தட்டு அப்படின்னு சொன்னா லைட் எரிஞ்சிரும். ஆனால் இந்த சமூகம் இன்னமும் என்ன செய்கிறது? ஒரு தீப்பெட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்து ஒரு குத்து விளக்கை கொடுத்து அந்த விளக்கை ஏத்துமான்னு சொல்றது. என்ன காரணம் தெரியுமா?
ஒரு விளக்கினுடைய வெளிச்சத்தை விட ஒரு டியூப்லைட்டின் வெளிச்சம் பிரகாசமானது, ரொம்ப இப்ப இங்க இந்த எரியிற விளக்குகள் இருக்கு இல்லையா, இந்த விளக்குகளுக்கு முன்னால் எந்த அகல் விளக்கும் நிற்க முடியாது. இந்த விளக்குகளின் பிரகாசத்துக்கு முன்னால் எந்த குத்து விளக்கும் நின்றுவிட முடியாது. ஏனென்றால் இவை வெறும் பிரகாசமானவை, மிக அருமையாக ஒளி கொடுக்கக்கூடியவை. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு டியூப்லைட் எவ்வளவு பிரகாசமானதாக இருந்தாலும் கூட ஒரு டியூப்லைட்டை வைத்து இன்னொரு டியூப்லைட்டை நீங்கள் ஏற்ற முடியாது. ஆனால் ஒரு அகல் விளக்கை வைத்து லட்சக்கணக்கான அகல் விளக்குகளை ஏற்ற முடியும். நீ டியூப்லைட்டாக இருப்பதை விட அகல் விளக்காக இரு என்று கற்றுக் கொடுத்த சமூகம் இந்த சமூகம். நீங்கள் இந்த விழாவின் மூலமாக ஒரு நல்லாசிரியரை அல்ல, 1000 நல்லாசிரியர்களை உருவாக்க முடியும். நம்முடைய ஆசிரியர் விக்டர் அவர்கள், அவர் செய்த ஆசிரிய பணி சிறந்தது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு பிற ஆசிரியர்களை அங்கீகரிக்கிறார் என்பதை விட பெரிய பாராட்டப்பட வேண்டிய செயல் வேறு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. பாராட்டுவதற்கென்று ஒரு மனம் வேண்டும். அது எல்லாருக்கும் வந்து வாசிடாது. யார் தன்னை மதிக்கிறாரோ அவர்தான் பிறரை மதிப்பார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. யார் தன்னை ரசிக்கிறாரோ அவர்தான் பிறரை ரசிப்பார். நீங்க ஓசோல ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆசிரியர்களுக்கு அது பொருந்தும், எல்லாருக்கும் அது பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் கடமையை செய்கிற எல்லோருக்கும் அது பொருந்தும். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு தேநீர் என் வார்த்தை எல்லாம் கவனிங்க, ஒரு தேநீர் சாப்பிடுவதை கூட விருந்து சாப்பிடுவதை போல சாப்பிடுங்க. ஒரு தேநீர் சாப்பிடுவதை கூட விருந்து. பெரும்பாலும் நம்ம எப்படி தேநீர் சாப்பிட்றோம், அப்படியே காப்பி ஆற வச்சு அப்படியே கொட்டிக்கிறோம். கொஞ்சம் பேர் இட்லி சாப்பிட்றதே அப்படிதான் சாப்பிட்றான். அப்படி சட்னியில தொட்டு பவுடிங் போட்டானா வயிற்றுக்குள்ள போயிடும். நீங்க நினைச்சு பாருங்க, இதுக்கா 32 பற்கள், நாக்குல சுவை நரம்புகள், எதுக்கு இதெல்லாம்? ரசனை. அது வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமானது. ரசித்து வாழ்வது என்பதும் ரசித்து சாப்பிடுவது என்பது மிக முக்கியமானது. எந்த மனிதர் தன்னையும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் தான் செய்கிற தொழிலையும் ரசிக்கிறாரோ அவரால் தான் பிறரை பாராட்ட முடியும். அவரை எனக்கு பல நாட்களாக தெரியும். அவர் செய்கிற செயலை ரசித்து செய்பவர். அவர் என்ற ஒரு வார்த்தை சொன்னார், இன்னமும் நினைவு இருக்கிறது. என் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நண்பர்களே, உன்னை நினைவு வச்சுக்கோங்க, ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க சமூகம் கெட்டு போச்சு, சமூகம் கெட்டு போச்சு, சமூகத்தில் ரொம்ப நல்லா இல்லை. உன்னை நினைவு வச்சுக்கோங்க, எது கொண்டாடப்படுகிறதோ அது வளரும். எது கொண்டாடப்படுகிறதோ அதுதான் சமூகத்தினுடைய நியதி. நீங்கள் நல்லனவற்றை கொண்டாடினால் நல்லது வளரும், தீயனவற்றை கொண்டாடினால் தீயதுதான் வளரும். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாடு இருந்ததை விட இன்று கொஞ்சம் தீமைகள் அதிகமாகியிருக்கிறது என்று நாம் கருதுவோமானால் அதன் முதல் குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நம்ம தான். நமக்கு எதை கொண்டாடுவது என்று தெரியவில்லை. நீங்க சினிமாக்கள்லயே தண்ணி அடிச்சா வில்லன், இன்னைக்கு தண்ணி அடிச்சா தான் ஹீரோ. அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். அவர்களுக்கு பின்னால்தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், சமூகம் கொண்டாடுகிறது என்பது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமானது எதை கொண்டாடுகிறது என்பது முக்கியமானது. ரொம்ப இன்றைய சமூகம் கொண்டாட்ட சமூகமாக மாறி இருக்கிறது, ஒன்றும் மாற்று கருத்தில்லை. இது நுகர்வு கலாச்சாரம் நிறைந்த ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. எல்லாவற்றிலும் எனக்கு ஆடம்பரம், எல்லாவற்றையும் நான் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்கிற அவசரம் இருக்கிறது. இந்த அவசரம் சமூகத்தை ஒரு ஆபத்தான திசையை நோக்கி நகர்த்துகிறது. இந்த நகர்த்தல் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய உயிர்ப்பை, இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை, இந்த சமூகத்தினுடைய நாகரீகத்தை, பக்கத்து மனிதனுடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிற மனித நேயத்தை இன்னமும் காப்பாற்றி கொண்டிருப்பவை கல்வி நிறுவனங்களும் சில சமூக அமைப்புகளும் தான். இந்த கல்வி நிறுவனங்களையும் சமூக அமைப்புகளையும் நடத்துகிறவர்கள் இதை போன்ற விழாக்களை தொடர்ச்சியாக எடுப்பார்களே ஆனால் ஒரு நல்லாசிரியர் அல்ல, 1000 நல்லாசிரியர்கள் உருவாவதற்கு நிச்சயமாக வாய்ப்பாக அமையும் என்பதாக சொல்லி, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் என் மனதார நான் பாராட்டுகிறேன். ஆசிரிய பண்பு என்பது பொது பண்பு என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வோம். அவர் எம்எஸ்சி பிஹெச்டி முடித்தவராக மட்டுமல்ல, நாம் அத்துணை பேரும் ஆசிரியர்கள், நாம் அத்துணை பேரும் மாணவர்கள்.
வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய பாடம். அது ஏதோ ஒன்றை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஏதோ ஒன்றை நமக்கு புரிய வைக்கிறது. நாம் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த புரிதலும் கற்றலும் கற்று தெளிதலும் கற்றவற்றை பிறருக்கு உணர்த்துதலும் உணர்த்துதலின்படி வாழ்ந்து காட்டுதலும் தான் ஒரு உயர்ந்த நாகரிக சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்தி போவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. கைதட்டத்துக்கு பொருள் எனக்கு தெரியுது, அவ்வளவு சாதாரணமானது அல்ல. மாணவர்களை நான் உங்களுக்கு வைக்கிற பெரிய வேண்டுகோள் அதுதான். தயவு செய்து வாசியுங்கள், நிறைய படிங்க. படிக்கிறத விட இந்த உலகத்தில் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் உங்கள் செல்போன்களை உங்களிலிருந்து தொலைவாக வைத்துக் கொள்வதற்கு பழகுங்கள். அந்த பயிற்சி கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் பயின்று கொண்டால் எல்லாம் பழக்கத்தால் வருவதுதான். அதை கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த தலைமுறைகளாக உருவாக்க முடியும். இந்த நிறுவனம் எப்பொழுது வெற்றி பெறுகிறது தெரியுமா? இந்த நிறுவனம் இங்கே பயின்றவர்கள் உலகத்தினுடைய சிகரங்களில் அமர்ந்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துராஜா பள்ளியால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த நிறுவனம் பெருமை அடைகிறது. நிறுவனத்தின் பெருமை நிர்வாகத்தை சார்ந்ததல்ல, கட்டிடங்களை சார்ந்ததல்ல, படிக்கிற மாணவர்களின் கல்வியை சார்ந்தது என்பதாக சொல்லி மாணவ சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற எல்லா ஆசிரியர்களுடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நானும் ஒரு ஆசிரியரால் உருவாக்கப்பட்டவன் தான், உருவாக்கப்பட்டு இன்று ஒரு ஆசிரியனாக இருந்து ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருப்பவன் தான் என்பதாக சொல்லி நான் ஆசிரியராக பெருமைப்படுகிறேன், அதைவிட மனிதனாக கர்வப்படுகிறேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now the Sorsilamar line Professor Dr. M. Chidambaram is honored by our school president A.D. Victor sir.